முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே வணக்கம். பராபவ வருடத்தின் தமிழ் புத்தாண்டின் கடகராசிக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மாதவாரியாக சித்திரை மாதம் வருட ஆரம்பம் மன அழுத்தத்துடன் இருக்கும். வேலை பளு திடீரென அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் உங்கள் விஷயங்கள் நகராது. குடும்பத்தில் உங்கள் பொறுப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் மெதுவாக ஆரம்பிக்க வேண்டும். வைகாசி மாதத்தில் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வாய்ப்பு உள்ளது. வீட்டுச் செலவுகள், மருத்துவ செலவுகள் கூடும். பண நிர்வாகம் கவனமாக செய்ய வேண்டும். உறவுகளில் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். தேவையற்ற கடன்களை தவிர்த்து கொள்ளவும். ஆனி மாதத்தில் தொழிலில் அழுத்தம் அதிகரிக்கும். மேலதிகாரி உங்களிடம் எதிர்பார்ப்பார்கள் அதிகமாக. உழைத்த பலன் உடனடியாக கிடைக்காது. பொறுமை மிகவும் அவசியம். உடல் சோர்வு அதிகரிக்கும் காலம். ஆடி மாதத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி சாத்தியமாகும். உறவுகள் மீண்டும் இணையும் காலம். மனநிலை சற்று சீராகும். பெண்கள் வழியில் நிறைய நன்மை கிடைக்கும். சிறிய வருமானம் உயர்வாகும். ஆவணி மாதத்தில் மன அழுத்தம் உச்சத்தை அடையும். உங்களது திட்டங்கள் தாமதமாகும். நெருங்கியவர்கள் மூலம் ஏமாற்றம் ஏற்படும். வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் மட்டும் மன நிம்மதி தரும். புரட்டாசி மாதம் உள்ளுணர்வு அதிகரிக்கும் மாதம். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கத் தொடங்கும். பயணம் நல்ல பலனை தரும். புதிய வழிகள் திறக்கும். ஐப்பசி மாதம் பணநிலை சீராக தொடங்கும். சிறிய லாபங்கள் கைக்கு வரும். பழைய பிரச்சனைகள் குறையும். தொழிலில் ஒரு நிலைத்தன்மை ஏற்படும். மனநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கார்த்திகை மாதம் புதிய வாய்ப்புகள் வரும். வேலை மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். நம்பிக்கை அதிகரிக்கும். மார்கழி மாதத்தில் உடல்நலத்தில் கவனம் அவசியம். தூக்கமின்மை, மனச்சோர்வு, வேலை பளு காரணமாக அழுத்தம், ஓய்வு இல்லாமல் இருந்தால் பிரச்சனை அதிகமாகும். தியானம், பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல பலனை தரும். தை மாதம் முன்னேற்றம் தெளிவாகும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல செய்தி கிடைக்கும். தொழிலில் நல்ல நிலை ஏற்படும். வருமானம் உயர்வாகும். மாசி மாதம் குடும்பத்தில் அமைதி திரும்பும். உறவுகள் வலுப்படும். சொத்து தொடர்பான நல்ல முடிவு கிடைக்கும். மனநிலையில் அமைதி ஏற்படும். திருமண யோகம் சாத்தியமாகும். பங்குனி மாதம் ஆண்டு முழுவதும் சோதனைக்கு பிறகு வெற்றி, பெரிய முன்னேற்றம், பண நிலையில் உறுதி, மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு நிலைத்தன்மை ஏற்படும். சுருக்கமாக சொன்னால், கடகத்திற்கு பராபவம் ஆரம்பத்தில் சோதனை, முடிவில் நிச்சயமான உயர்வு. இவ்வாறாக கடகராசியின் பலன்கள் இருக்க, கடகராசியாளர்கள் இதை கவனித்து செய்து மாதந்தோறும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களிலிருந்து விடுபட்டு நல்ல பலன்களை பெற்று உய்ய வேண்டுகிறேன். அது மட்டுமல்லாது, நான் அன்றாடம் வழிபடும் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனுரை கைலாசநாதரை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முடிந்தால் ஒரு முறை சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் பெரிய கோவிலில் அமைந்திருக்கும் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனுரை கைலாசநாதரை வந்து தரிசியுங்கள். இதுவரை நீங்கள் காணொளியில் இணையாதிருந்தால் முக்காலம் அறிவோம் காணொளியில் நீங்கள் நண்பர்களாகுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். விரும்புங்கள், பகிருங்கள். மீண்டும் சிம்மராசியின் பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன்.